பாஜக தான் பலவீனம் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது உங்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான அந்த பலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கு அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. புது ட்ரெயினை யாருமே இனாகிரேட் பண்ண முடியாது. ஸ்டேஷன் மாஸ்டர் வேலைங்க அது. பச்சை கொடி காமிச்சு ட்ரெயினை வழி அனுப்பி விடுவது. இதற்கு இந்திய பிரதமர் தேவையா? இதற்கு 8,000 கோடி ரூபாய் ஜெட்டில் அங்கேருந்து ஏறி இங்கே பெட்ரோலை செலவு செஞ்சு இங்கே இறங்கி இங்கே எத்தனை 1000 கோடி செலவாச்சுன்னு தெரியல. அதுக்கு அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி பச்சை கொடி காட்டுவது தான் பிரதமருடைய வேலையா? 2021 இதே எரிவாயு உருளைக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் 100 ரூபா நாங்கள் மானியம் கொடுப்போம்னு சொன்னீங்களா? 58 மாதம் ஆச்சு, கொடுத்தீங்களா? இப்போ இதை நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? இந்த 5 ஆண்டுகளில் யாராவது ஒரு வழக்கில் இவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர், இவர் பணம் படைத்தவர், இவர் செல்வாக்கு மிக்கவர், அதனால இவர் இந்த வழக்கிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லி இந்த 5 ஆண்டுகளை ஏதாவது ஒரு வழக்கை சுட்டி காட்டுங்கள். இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர். அவர் கெட்ட கேட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. சொன்னது யாரு? திரு ஸ்டாலின். தொடர்ந்து தோல்வியைத்தானே தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு பரிசாக கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கூட அவங்களுக்கு தெரியலையே தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக மேலே ஏன் இந்த வெறுப்பு அப்படின்றது அவங்களுக்கு புரியாமல் இருக்கே. இப்படி இருந்தால் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் பாஜகவோட கூட்டணி வைப்பாங்களா? அறிவாலய பக்கம் யார் போனாலும் வாங்க கூட்டணி உங்களுக்கு ஒரு சீட்டுன்னு சொல்கிறார். அது போன்ற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு திரு ஸ்டாலினை தள்ளியிருப்பது பொதுமக்கள், வாக்காளர்கள் என்பதை நான் சொல்கிறேன். வணக்கம், இது வாரம் சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு விவாத நிகழ்ச்சி. தமிழ்நாடு வருகையின் போது பிரதமர் தன்னுடைய உரையில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழும் என்று பேசியிருக்கிறார். அதே போல திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் முடியும் என்றும் பேசியிருக்கிறார். பிரதமருடைய இந்த பேச்சு கூட்டணி மீதான நம்பிக்கையா அல்லது இப்படியான ஒரு எண்ணத்தை விதைப்பதற்கான வியூகமா என்ற கேள்விகள் எழுகின்றன. இதன் அடிப்படையில் தான் இன்றைய வாரம் விவாதம் அமையவிருக்கிறது. இதில் திமுகவிலிருந்து திரு சரவணனும் அதிமுகவிலிருந்து திரு பாபு முருகவேலும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். முதலில் திரு சரவணன், பிரதமர் நிச்சயமா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழும், அதற்கான முடிவை மக்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. பாஜக தான் பலவீனம் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது உங்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான அந்த பலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கு அப்படின்னு பிரதமர் சொல்றார். உங்களுடைய பார்வை? இப்போ காலையில் நீங்கள் எப்படி பைக் ஓட்டிட்டு வந்தீங்களா இல்லை கேபில் வந்தீங்களா? கேபில் வந்திருப்பீங்க. வரும்போது பார்த்துருப்பீங்க ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம். எதனால் டிராஃபிக் ஜாம்னா எல்லாம் பெட்ரோல் போடுறதுக்கு இது பண்ணுறதுக்கு உண்டி எடுத்துக்கொண்டு டிராஃபிக் ஜாம் இது வரைக்கும் போகுது. எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு, முக்கால்வாசி ரெஸ்டாரண்ட்டு மாற்று ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. மாற்று ஏற்பாடு பண்ண முடியாதவர்கள்லாம் சும்மா இருக்காங்க. மெனுக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொருளாதாரத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி கவலைப்படுங்க அப்படின்னா தெருவாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்வது தானே பிரதமருக்கு அழகு? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படியெல்லாம் இந்திய பிரதமர் நடந்து கொள்ளலாமா? வெட்கப்பட வேண்டாமா அவரு? இல்ல, அரசியல் கூட்டத்துக்கு முன்பு அரசு நிகழ்வு கூட நடந்ததே சார். அதே மாதிரி இதை பத்தி பயப்பட வேண்டாம், எந்த விதமான பீதியோ அடைய வேண்டாம் அப்படின்னு அரசியல் கூட்டத்திலேயே அவர் பேசியிருக்காரு. அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாரு தானே. அதாவது இதுக்கு முன்னாடி ஏதோ இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ட்ரெயினே ஓடலை, புது ட்ரெயினை யாருமே இனாகிரேட் பண்ண முடியாது. ஸ்டேஷன் மாஸ்டர் வேலைங்க அது. பச்சை கொடி காமிச்சு ட்ரெயினை வழி அனுப்பி விடுவது. இதற்கு இந்திய பிரதமர் தேவையா? இதற்கு 8,000 கோடி ரூபாய் ஜெட்டில் அங்கேருந்து ஏறி இங்கே பெட்ரோலை செலவு செஞ்சு இங்கே இறங்கி இங்கே எத்தனை 1000 கோடி செலவாச்சுன்னு தெரியல. அதுக்கு அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி பச்சை கொடி காட்டுவது தான் பிரதமருடைய வேலையா? அவர் பீதி அடைய வேண்டாம்னு சொன்னாலே போதும், மக்கள் என்ன ஆவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி பேசினார், டிமானிட்டைசேஷனில் இதே தான் பேசினார். 50 நாட்கள் கொடுங்கள், இல்லை என்றால் அப்படின்னு தீட்டு கொளுத்துங்கள்னாரு. அதே மாதிரி தான் கோவிடில் என்ன பண்ணார்? கோவிடு பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கன்னா எல்லாம் தட்டை எடுத்து கரண்டியை வச்சு தட்டுங்க அப்படின்னாரு. தாலி பஜோ அப்படின்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? பீதி அடைய வேண்டாம் அப்படின்றாரு. ஐயா, நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. மக்களுக்கு என்ன செய்கிறீங்கன்னு உங்களுடைய செயல்களின் மூலமாக காட்டுங்க. இது வரைக்கும்
நம்முடைய கையிருப்பு என்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒன்றிய அமைச்சர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காரா? நீங்க இல்ல அந்த ஒரே ஈரான் நிமிஷம். பிரச்சனையின் அடிப்படையில பேசலாம். இல்ல ஈரான் அடிப்படையில, ஈரான் பிரச்சனை இல்ல, நீங்க சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் வரும். ஒரு பெட்ரோலிய கப்பல் இங்க வரவழைக்கப்பட்டிருக்கு தானே? பெட்ரோலிய கப்பல் வரவழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு, ஈரான் அப்படிப்பட்ட எந்த கப்பலையும் அனுப்பல அப்படின்னு டினை பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த செய்தி உண்மையா பொய்யான்னு கூட நமக்கு இன்னும் தெரியல. கான்ஃப்ளிக்டிங் நியூஸ் வந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய கேள்வியெல்லாம், தமிழ்நாட்டின் முதல்வர் நேற்று என்ன பண்ணுறாரு, ஒரு ஆய்வு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாரு. உடனடியாக பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி, இன்கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டால் மாற்று ஏற்பாடுகள் நம்மால் என்ன செய்ய முடியும், எலக்ட்ரிசிட்டி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை வேறு என்ன மாற்று ஏற்பாடுகள் வந்து அரசு செய்ய முடியும்னு ஒரு கூட்டத்தை நடத்தி அதில் சில முடிவுகள் எட்டப்படுகிறது, கடிதம் எழுதப்படுகிறது. திருப்பி இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட ரீஅஷூர் பண்ணுறாரு. இது வந்து இப்படி ஒரு சூழல் நிலவி கொண்டு மத்திய அரசு அது மாதிரியான பேச்சுக்கள் இல்ல. என்ன யார் எந்த அமைச்சர் பேசியிருக்காரு சொல்லுங்க. ஏதாவது ஒரு அமைச்சர் பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. அவங்களுக்குள்ள ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது தானே? எங்க ஏதாவது ஒரு போட்டோ வெளியில விட சொல்லுங்க. பிரதமருக்கு இதை விட என்னங்க வேலை? தெருவா போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றதா பிரதமருக்கு வேலை? அவர் எதுக்கு பிரதமர் ஆகிறார்? இந்திய பிரதமருக்கு இது ஒரு விஷயம். பேசிய விஷயம் எந்த தாக்கத்தையும் தமிழக களத்துல ஏற்படுத்தாதுன்றீங்க? ஆஃப் கோர்ஸ் ஏற்படுத்தாது. அது எப்படிப்பட்ட காலத்தை எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு என்னென்னா, இது வந்து ப்ரிலிமினரி அப்ஜெக்ஷன்ஸ். அவரை எக்ஸ்போஸ் பண்ணணும், அவருடைய வேலை இதுவா அப்படின்றத கேட்கணும். அப்புறம் அவர் சொல்ல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு போகலாம். நம்ம இது பிரதமருடைய வேலை கிடையாது. இப்படி தெருவாக சென்று தேர்தல் பிரச்சாரங்கள் செய்வது வந்து பிரதமருடைய வேலை கிடையாது. இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் இப்படிப்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தை செய்யலை. இங்கே இருக்காங்க, முதல்வர் இருக்காரு, முதல்வர் இப்படி பிரச்சாரம் செய்யலை. என்ன வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறாரான்றது தான் கேள்வி. இவர் நடந்து கொள்ளவில்லை அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. இது ஒன்று. அடுத்து என்ன சொல்கிறீங்க, பிரதமர் பிரச்சாரம் செய்யக்கூடாதா, அவர் குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாதா அப்படின்றீங்க. தயவு செஞ்சு வைங்க. 2024 தேர்தலில் 8 முறை வந்தீங்க. இப்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 முறை வாங்க தேர்தல். நாங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி எங்களுக்கு உறுதிப்படும். தயவு செஞ்சு வாங்க. ஆனா இந்தியர்களுடைய கண்ணீரால் இந்தியர்களை கண்ணீர் விட்டு அழ செய்து விட்டு தயவு செய்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடாதீர்கள். ஓகே. திரு பாபு முருகவேல், இப்போ பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை அகற்ற முடியும் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்காரு. ஆனா பிரதமருடைய வருகை திமுகவுடைய வெற்றியை இன்னும் அதிகம் தான் படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வை? அதுக்கு முன்னாடி திமுகனா பொய்னா திமுக அப்படின்றதுக்கு திரும்பவும் ஒரு உதாரணம். நண்பர் சரவணன் கொஞ்சம் கரெக்டாக பேசுவார். இருந்தாலும் அவர் சொன்னார்ன்றது, அவரோட சொன்னதுக்கு நிறைய விஷயங்கள் நான் மறுக்க வேண்டியது. முதல்ல ஒன்று நான் சொல்லிடுறேன். ஒரு ஷிப்பு ஹாமோஸ் ஸ்ட்ரெயிட்லேருந்து வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு கொண்டு வந்திருக்கிறாங்க, பெட்ரோலியம் க்ரூட் ஆயில்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி எல்லா தேசிய தொலைக்காட்சி ஊடகங்களிலும் நம்ம போகுது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் வரலன்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணதா இப்போ சொல்கிறாரு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். நான் கேட்குறேன், நான் கேட்ட கேள்வி ChatGPT, இஸ் எ ஷிப் கேரிங் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹாமோஸ் ஸ்ட்ரெயிட் டுடே அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு பதில் எஸ், a ship carrying petroleum crude oil has recently passed through a strait of Hormuz today. The tanker transported about 135,000 metric tons of crude oil from Saudi Arabia as Tanas terminal. It is considered one of the first India-bound oil shipment to cross the strait during the current Middle East conflict. இது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை. எல்லாத்தையுமே பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருந்தா இது எப்படி தான், இதை நம்ம எப்படி மக்கள் இதே இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை, ஆதாரங்கள் இருக்கிறது, ஒரு நிமிடத்தில் கையில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் இப்போது இருந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது பொய்யான தகவல்களை ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க? இது ஃபஸ்ட்டு நான் அவருக்கு மறுத்துறேன். 1,35,000 டன் க்ரூட் ஆயில் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் ஷிப்பு அந்த இப்போ நடக்கக்கூடிய இந்த போர் சூழ்நிலையில் அதை கடந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய இந்த எரிவாயு தட்டுப்பாடு என்பது உலகளாவிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. தாய்லாந்து, தென்கொரியா போன்ற நாடுகளில் அனைத்து உணவகங்களும் மூடப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய இந்த எரிவாயு பிரச்சனை என்பது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை அல்ல, இந்தியாவிற்குமான பிரச்சனை. அப்போ தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உடனடியாக இந்த எரிவாயு உருளையை தீர்க்க வேண்டும், இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்திற்கு, பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் நேற்று. நான் என்ன கேட்குறேன், உங்களை நீங்கள் கடிதம் எழுதுங்க, எல்லாம் பொதுவான பிரச்சனை, நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும், தப்பு இல்லை. 2021 இதே எரிவாயு உருளைக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் 100 ரூபா நாங்கள் மானியம் கொடுப்போம்னு சொன்னீங்களா? 58 மாதம் ஆச்சு, கொடுத்தீங்களா? இப்போ இதை நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? நீங்கள் செய்யறன்னு சொன்னதை செய்யலை. உலகளாவிய தழுவி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம பிரச்சனை அதை சால்வ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அது தெரியாது, எங்களுக்கு அது உண்டான அறிவு இல்லை, அதை தூக்கி வேற யார் மேலாம் நாங்கள் போட்டுருவோம்.
இப்படியான தட்டுப்பாடே இல்லை அப்படின்னு பாஜகவுடைய நிர்வாகிகள், பாஜக மாநில தலைவர்லாம் சொல்றாங்களே. இப்போ நேற்று பிரதமர் தான் சொன்னார் இல்லையா, ஒரு பிரதம அமைச்சர் சொல்றதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, சரவணன் சொல்றதை ஏத்துப்பீங்க, நான் சொல்றதை ஏத்துப்பீங்கன்னா எப்படி அர்த்தம்? அது பிரதம அமைச்சர் சொல்றாருன்னா அதான் ஆத்தென்டிகேட்டான நியூஸ். பிரதமர் சொல்றது பீதி அடைய வேண்டாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா தினசரி மக்கள் அவங்க புக் பண்ணும்போது, புக் பண்றப்போ அந்த சிலிண்டர் வந்து புக் ஆக மாட்டேங்குது, அன்அவைலபிளா இருக்கு. குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ வழக்கமாக புக் பண்ணா அடுத்த நாள் வரக்கூடிய சிலிண்டர் 3 நாள் ஆகியும் வரல அப்படின்னா அப்படியான ஒரு சிக்கல் இருக்கு. அதுக்குள்ள போறதுக்கு பாஜக விரும்பல அப்படின்ற எண்ணம் தானே வரும் சார். அப்படி இல்லை சகோதரி, 12 நாளாக நடக்குது பிரச்சனை, போர் நடக்குது. 12 நாளாக அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டில் நம்ம எந்த விதமான ஷிப்பும் போல, அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டில் இருந்த 16 ஷிப்பை பிரேக் பண்ணிடுறாங்க. இந்தியா, அமெரிக்கா பிரேக் பண்ணுது ஈரானோட ஷிப்பை. அப்போ அந்த எந்த ஷிப்புமே நான் அந்த இடத்துல போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், 1 லிட்டரு க்ரூட் ஆயில் இந்த இடத்துல போக முடியாதுன்னு சொல்லி ஈரான் சொல்கிறான். இப்படி இருக்கக்கூடிய இந்த கடினமான சூழ்நிலையிலும் மத்திய அரசாங்கம் முயற்சி செய்து, ஏன் இவங்க கேட்பாங்க உடனே, எதுக்கு ஊராக ட்ராவல் பண்ணுறாரு, எது நாடாக போகிறாரு, எவ்வளோ செலவாகுது? இன்றைக்கி நாடாக போனதுனால தான் இன்றைக்கி ஒரு ஷிப் இன்றைக்கி வந்துருக்குது இந்தியாவுக்கு. வேறு எந்த நாட்டிற்கும் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டின் மூலமாக, ஹார்மோஸ் ஜலசந்தியின் மூலமாக எந்த விதமான கப்பலும் செல்ல முடியாத அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இந்தியா உலக நாடுகளுக்கே பாஸாக வந்திருக்குது. இந்த நாடு இன்னைக்கு அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்லேருந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஷிப்பை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அச்சா, இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. அப்போ பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. மத்திய அரசாங்கம் அதை மறுக்கவில்லை, பிரதம மந்திரியும் அதை மறுக்கவில்லை. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் இதை கொண்டு வந்திருக்கிறோம். அது ஒரு சாதனையாக நான் போகிறோம். பிரச்சனை இருக்கும்போது உடனே எல்லாமே சரியாகி வந்துடாது. ஒன்று. ரெண்டாவது, நேற்று பிரதமர் பேச்சின அந்த பேச்சிலேருந்து எந்த அப்பாவாவது தன்னுடைய பொண்ணு பாலியல் வன்புணர்வுக்கு உண்டாக்குவதற்கு சம்மதிப்பாரா? ஸ்டாலின் அப்பா சம்மதிப்பார். எந்த அப்பாவாவது பையன் போதைப் பொருள் எடுத்துக்கிறதுக்கு சம்மதிப்பாரா? ஸ்டாலின் அப்பா சம்மதிப்பார். எந்த சம்மதம்னா அது எப்படி சார்? அதாவது அது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நீங்க சொல்ற குற்றச்சாட்டா முன்வைக்கிறது சரி, அதற்கு சம்மதம் அப்படின்னு சொல்றது நல்ல கேள்வி. நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப இது போல தன்னை அப்பா என்று நீங்கள் கூப்பிடுங்கள், ஆனால் உங்கள் மீது அப்பாவுக்கான கரிசனத்தை நான் காட்ட மாட்டேன் என்று ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதன் அடிப்படையாகத்தான், வெளிப்பாடாகத்தான் பாரத பிரதமருடைய பேச்சு இருந்திருக்கிறது. நீங்கள் எதுவுமே எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பு, லா மினிஸ்டர் இருப்பார் ரகுபதி, அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துன்னு இருக்க முடியாது, எல்லாத்தையும் நான் முதலமைச்சர் கேட்க முடியாது, எல்லாத்தையும் மந்திரி தலையிட முடியாது, எல்லாத்தையும் லா அண்ட் ஆர்டர் நாங்கள் எல்லாத்தையும் சரியாக பண்ணியிருக்க முடியாது. நியாயம் தான், ஒத்துக்கிறேன். 100% சட்டம் ஒழுங்கு யாராலையும் கொடுக்க முடியாது இல்லைன்னு சொல்லேன். ஆனால் அங்கிங்கனாதபடி இன்றைக்கு போதைப் பொருளுடைய வெறியாட்டம் தமிழகத்தில் சந்து பொந்தங்கள்லாம் இருக்கிறது. கடந்த 4 தினங்களிலே 6 சிறுமிகள், என் தங்கைகள், பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அப்பா என்ன பதில் சொல்வார் இதுக்கு? அப்பான்னு கூப்பிட சொன்னீங்கல்ல, இன்றைக்கு 3 சிறுமிகள், 14 வயதுக்கு உட்பட்ட, 16 வயதுக்கு உட்பட்ட, 8 வயதுக்கு உட்பட்ட 3 குழந்தைகள் இன்றைக்கு பாலியல் வன்புணர்வு கூடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது இப்படிலாம் இருக்குது. இந்த அப்பா இதெல்லாம் செய்ய மாட்டார். அதனால அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வந்துவிட்டால் இந்த நிலையெல்லாம் மாற்றப்படும் என்கிற பேச்சு தான் நேற்று பாரத பிரதமருடைய பேச்சு திருச்சியில் இருந்திருக்குது. அதனால இப்போ அந்த இது கூட நம்ம இந்த டிமானிட்டேஷன் எல்லாருமே சஃபர் ஆனோம் இல்லைன்னு சொல்லலை. திடீர்னு ஒரு நாள் அறிவிச்சாங்க, அதெல்லாம் போச்சு. ஆனால் அதே போல் கோவிட் சொல்கிறார் நண்பர் சரவணன். கோவிட் உலக தழுவிய பிரச்சனை, எல்லா நாடுகளும் லாக்டவுன் பண்ணியாச்சு. அப்போ அந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்திலும் தமிழக அரசாங்கம், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருந்த தமிழக அரசாங்கம் மற்ற மாநிலங்களிலே கூட நடந்த சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடைபெறாமல் இருக்கிற அனைத்தையும் வரி வருவாய் இல்லாமல், வருமானம் இல்லாமல் மிகச் சிறந்த ஒரு அரசாங்கத்தை 2 ஆண்டுகள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்ப பொதுவா எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதே போல தரவுகள் இல்லாமல் பொய்யான பேச்சை பேசாதீங்க. நியாயமான கருத்தை சொல்லுங்க, பதில் நம்ம திரும்ப நம்ம சொல்லலாம். இது பிரதமருடைய பேச்சு. இந்த ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குடும்ப ஆட்சி ஒவ்வொரு மாநிலங்களிலும் என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஒவ்வொரு மாநிலங்களிலும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதே போல இங்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி இங்கு நடைபெறக்கூடிய இந்த குடும்ப ஆட்சியை ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வருவதற்குண்டான அற்புதமான தேர்தல், அது வெற்றி பெற்று காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த குடும்ப ஆட்சி அப்படின்ற விமர்சனத்தை வந்து கூர்மைப்படுத்தி இருக்காங்க. ஊழல் ஆட்சி என்ற விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காங்க. அதே மாதிரியான வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றல அப்படின்ற விஷயம், இந்த 3 விஷயங்களையும் ஹைலைட் பண்ணி பிரதமர் நேற்று பேசினதை பார்க்க முடியுது. ஸோ அதுதான் இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பாரு, இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை பாருங்க, எவ்வளவு வந்து இது மாதிரி பாலியல் வன்புணர்வு குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீட்டி முழக்குகிறது. இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க விஷயங்கள், நிகழக்கூடாத விஷயங்கள். பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, சமூக சீர்கேடா அப்படின்றது முக்கியமான கேள்வி. இன்னைக்கு ஒரு புகார் இதே மாதிரி சென்னையில் கடத்தப்பட்டதாக புகார், ரொம்ப எல்லாம் பெருசாக ஊடகங்கள் அதை அப்படியே ஊதி பெரிதாக்கின. நானே யோசித்தேன், சென்னையில் இது பாசிபிளா?
சென்னையில் இப்படி திருச்சியிலேருந்து இறங்கக்கூடிய பெண். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் வந்து சென்னையில் எனக்கு தெரிஞ்சு நினைவுக்கு தெரிஞ்சு நடக்கலை. சென்னையில் நடக்க முடியாது. ஏன்னா சென்னை வந்து த சேஃபஸ்ட் சிட்டி. எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமரா. உலகத்திலே சிசிடிவி கேமரா ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னா சென்னை. பேட்ரோலிங், போலீஸ் பேட்ரோலிங் பயங்கரமாக இருக்குது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரமும் அது ரோட்டில், சென்னை ரோட்டில் நடந்துச்சா? சென்னை ரோட்ல நடந்தா இல்ல எப்படி அதுதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன் பல்கலைக்கழகம் யாருடைய கட்டுப்பாட்டுல இல்ல. நீங்க அவர் சொன்ன இல்ல ஒரே நிமிஷம் இல்ல நான் சொல்றேன் எல்லாத்தையும் வரேன். நீங்க சென்னையில இருக்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும் எல்லாத்துக்கும் தான் பதில் சொல்றேன். என்ன நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இன்டர்வியூ பண்றீங்க. அதுதான் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்ல விரும்புறேன். இப்போ ஒரு பாலியல் குற்றம் நடக்குதுன்னா அது ஒரு வக்ர மனிதன், வக்ரம் பிடித்தவர்கள் சொசைட்டியில் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லார் மத்தியிலும் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதை வந்து அதற்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கப்பெறுகிறது? அவர்கள் வந்து யாராவது தப்புவிக்கப்படுகிறார்களா என்பது முக்கியமான கேள்வி. பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லி வந்துருச்சு. நான் யோசித்தேன் நடக்க வாய்ப்பு இல்லையே. சென்னையில் நடந்திருக்காங்க. லாஸ்ட் 15 இயர்ஸ் 20 இயர்ஸில் சென்னையில் நடக்காது. தமிழ்நாடு இஸ் அ சேஃப் பிளேஸ்ங்க. தமிழ்நாட்டில் இது வந்து திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. திராவிட ஆட்சிகளின் சாதனை வந்து பெண்களை வந்து ஒரு சிறப்பான இடத்தில் தான் நாம் வைத்திருக்கிறோம். அதனால தான் 40% பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை 40% தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்படின்னா இதற்கு நாம் உருவாக்கி ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேங்க. உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சேஃப் என்விரான்மெண்ட் தான் முக்கியமான காரணம். இப்போ நீங்க கேளுங்க உங்க கேள்வியை. சேஃபஸ்ட் பிளேஸ்னு சொல்ற இடத்துல தான் எல்லா வயது நிலையிலையும் இருக்கிற பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்போ அந்த சேஃபஸ்ட் 100% ஆகாததற்கு என்ன காரணம்? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இப்போ பாலியல் குற்றங்கள் வந்து எப்படின்னா அதுதான் சொன்ன வக்ர மனங்கள் வந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன ஒரே கேள்வினா இதை எதோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னா பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அங்கே என்னாச்சு? அதில் சம்பந்தப்பட்டிருக்கவர் அதிமுகவை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்தினால அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. திமுக போராட்டம் நடத்தியது, பயந்து போய் சிபிஐக்கு மாத்துறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகுதான் அவர் அதிமுகவை சார்ந்த நபர் கைது செய்யப்படுகிறார் சிபிஐயால. இதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. ஒரு குற்றம் நடக்கிறது அப்படின்னா அந்த குற்றத்திற்கான ரெஸ்பான்ஸ் என்ன, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அதுதான் முக்கியம். ஒரே நிமிஷம். அதை விட சிறந்த ஆட்சின்னு சொல்லும்போது அப்படியான விஷயங்கள் நடக்காம தானே சார் இருக்கு. நடக்காம இல்ல, அப்படி இல்ல. அதாவது குற்றங்களே நடக்காத நாடு ஊரு ஏதாவது இருக்கா? காமிங்க. ஒரே கேள்வி திருப்பி சொல்றேன். இன்னொரு கருத்தையும் என்னால முன்வைக்க முடியும். என்ன? அதாவது குற்றத்துடைய ரெஸ்பான்ஸ், சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது எந்த அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா ஒரு குற்றம் நிகழ்கிறது அப்படின்னா அந்த குற்றத்தினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இந்த 5 ஆண்டுகள்ல யாராவது ஒரு வழக்கில் இவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர், இவர் பணம் படைத்தவர், இவர் செல்வாக்கு மிக்கவர், அதனால இவர் இந்த வழக்கிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லி இந்த 5 ஆண்டுகளை ஏதாவது ஒரு வழக்கை சுட்டி காட்டுங்கள். எல்லா வழக்கிலையும் குற்றவாளிகளுக்கு தண்டனை யாராக இருந்தாலும் நோ சமரசம், எல்லாருக்கும் தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் யாராக இருந்தாலும் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே நிறுத்தப்படுவார்கள். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்த ஆஸ்பெக்ட் என்ன பேசுறீங்க? ஊழலை பற்றி பேசுகிறீங்க. ஊழலை பற்றி பேசலாம். அதிமுகவிற்கோ பாஜகவிற்கோ ஏதாவது அருகதை இருக்கா? ஊழலின் ஊற்றுக்கண் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு ஊழல் மிக்க பிரதமர் இந்தியாவிலே இருந்தது கிடையாதுங்க. இது சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு ஊழல் கட்சி இருந்ததே கிடையாது. 75 வருடங்கள் காங்கிரஸ் இருந்துச்சான். காங்கிரஸ் இருந்திருக்கிறது. அதில் ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 கோடியோ 400 கோடியோ. 10 வருஷம் தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. பாஜக எவ்வளோ தெரியுமா பேங்க் பேலன்ஸ்? 6000 கோடி. இதெல்லாம் வந்து நல்ல விதமாக சம்பாதித்த பணமா? தேர்தல் பத்திரங்களின் மூலமாக எல்லாரையும் மிரட்டி உருட்டி, இன்கம் டாக்ஸு, சிபிஐ, இடி இதெல்லாம் மிரட்டி உருட்டி வாங்கிய பணம். அதே போல் குடும்ப ஆட்சின்றாங்க. ஐயா, நாங்கள் எங்கள் கழகமே குடும்பம் தான். குடும்ப ஆட்சின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா அரசியலில் இருக்கோம். எல்லாருடைய சொத்து கணக்குகளும் பொதுவெளியில் இருக்கு. முதல்வர் இருக்கார் அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி என்ன சொத்து வச்சிருக்காரோ அவருடைய ஒவ்வொரு இதுவும் பப்ளிக் ஸ்க்ரூட்டினியில் இருக்கு. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இதில் வருவாங்களா? அரசியலுக்கு வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா கொள்ளையடித்த சொத்துக்கள் எல்லாம் பசங்க பேரில் பொண்ணு பேரில் வச்சுக்கிறது. ஏன்னா நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தீங்க, அரசியலுக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் அஃபிடவிட்டில் போடணும். உங்களால் வந்து சொகுசாக சுபபோக வாழ்க்கையை வாழ முடியாது. இதுதான் பிகஸ்ட் எக்ஸாம்பிள். பாஜகவை பொறுத்தவரை இன்னொரு விஷயம், பீகாரில் நடப்பது என்ன?
அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து இதாகிடுவார், அவரை வந்து துணை முதல்வர் ஆக்க போகிறேன்றாங்க. அது என்ன குடும்ப ஆட்சி இல்லையா? இங்கே சப்போர்ட் பண்ணுறாரு, டிடிபியை சப்போர்ட் பண்ணுறாரு. டிடிபி இல்லைனா ஆட்சி கவுந்துருங்க, தெலுங்கானாவில் போய் ஆந்திராவில் போய் சொல்லுங்களேன், குடும்ப ஆட்சின்னு பேச சொல்லுங்களேன். ஓகே, பிரதமரின் பதவி தப்பாது. ஸோ இவர்கள் சொல்வது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஏமாற்று வேலை. சும்மா இது வந்து ஒரு இது இப்படி சொன்னால் மக்களின் மனம் மாறிவிடுமா அப்படின்ற ஒரு நப்பாசையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே ஓகே திரு பாபு முருகவேல், இப்போ குடும்ப ஆட்சி என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. அது ஒரு பிரதானமான குற்றச்சாட்டாக பிரதமரோட பேச்சில் இருந்திருக்கு. ஆனால் அது ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு அம்சமாக இருக்கா? குடும்ப ஆட்சி அப்படின்ற விமர்சனம் வச்சாலும் அப்படியான பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. இப்போ அதாவது நண்பர் சரவணன் சொல்லும்போது நாங்கள் குற்றவாளிகள் தப்ப முடியாது, எல்லார் மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். நான் ஒரே ஒருத்தர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறேன். அதுக்கு ஒரு பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். அமலாக்கத்துறை 3 வழக்குகளை பதிவு செய்து 3 வழக்குகளின் மீது தற்போது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கிற திரு நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறை இயக்குநருக்கு ஒரு புகார் மனுவை அனுப்புகிறது. அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் தற்காலிக காவல்துறை இயக்குனர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்துக்கு செல்கிறது. உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது உடனடியாக இதன் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும்னு. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு ஏறத்தாழ இன்றைக்கு 27 நாட்கள் ஆகிறது. ஏன் இதுவரை அவர் மீது முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்ய முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஒன்று, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசும்போது ஊழலோட போய் சம்மந்தப்படுத்துறாங்க. ஊழல் பேசுறதுக்கு கேள்வி இல்லை, சட்டம் ஒழுங்கை பத்தி ஊழலுக்கு பேசுறது நமக்கு தகுதி இல்லை. ஊழல் வந்து அரசியல் இல்ல, அது வேற அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. 3 விஷயங்களையும் நம்ம பேசுவோம், எல்லாம் எதை வேணா பேசலாம். அது ஒன்று. ரெண்டாவது, ஊழல் வந்து மிகப்பெரிய பாஜக இவ்வளோ சொத்து சேர்த்துருச்சு அவ்வளோ சொத்து சேர்த்துருச்சு அப்படின்னாரு. தம்பி இன்பநிதி என்ன எங்கே மூட்டை தூக்கி சம்பாரிச்சாரு, எவ்வளோ சம்பாரிச்சாருன்னு தெரியல. ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் வச்சு படம் எடுக்க போறாரு. இப்போ மிதுன் சக்கரவர்த்தி ரோட்ல பிச்சை எடுத்துக்கிறாரா? இல்ல மிதுன் சக்கரவர்த்தி ரோட்ல பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாரா? இல்ல ரோட்ல பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாரா? ஓலை குடிசையில ஓரமா படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாரா? அவருக்கு என்னங்க பின்புலம்? அவர் எப்படிங்க இவ்வளவு பெரிய பணக்காரராக மாறுகிறார்? மக்கள் அரசியல்ல பொறுப்பு கொடுக்கறத கேள்வி கேட்கலாம். ஒரு தனியார் நிறுவனத்துல கொடுக்கப்படுற பொறுப்பு அதை எப்படி கேள்விக்குள்ளாக்க முடியும்? பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க, அது அவங்களுக்கு புரிஞ்சு பார்ப்போம். நான் சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. இதே கேள்வியை தான் கேட்கறாங்க. மிதுன் என்ன செய்கிறார் என்ற கேள்வியை கேட்கறாங்க. இப்போ ரோட்ல பிச்சை எடுத்துக்கிறாரான்னு கேட்கறாங்க. 21 வயசு தான் நாகரிகமாவே பேசலாம். 21 வயசு தான் இருக்கும் அவருக்கு. உங்களுக்கு தெரியும் பிச்சை எடுக்கிறது அப்படின்ற வார்த்தை வந்து நாகரிகமான வார்த்தை தான். விமர்சனத்தை வச்சாங்கன்னா இப்படிப்பட்ட விமர்சனத்தை வைக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுகவோட நாகரிகம் அப்படிதான். அதனால இல்ல அது அப்படி திமுக அப்படிதான், அவங்க பார்ன் அண்ட் brought up அப்படிதான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இப்போது அதுபோல் ஒரு வெளியில் பேசிக்கூடிய தகவல் 500 கோடி அளவுக்கு அந்த பட்ஜெட் அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தம்பி எடுக்கூட நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் தம்பி இன்பநிதி எங்கே போய் சம்பாரிச்சு கொண்டு வந்தாருன்றது ஒரு கேள்வி பொதுமக்கள் இடத்துல இருக்குது. அதனால் வந்து தவறான மொழியில் சம்பாரிச்சாங்க. அதெல்லாம் வந்து திமுக எதை பற்றியுமே பேசுறதுக்கு திமுக எந்த விதமான அருகதையுமே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே தே ஆர் த ரூட் காஸ் ஃபார் ஆல் இல் ஈவில்ஸ் டிஎம்கே தான். அதனால நம்ம அதில் இல்லை அந்த ஊழல் குற்றச்சாட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் மேலேயோ அல்லது அதிமுகவை சேர்ந்தவர்கள் மேலேயோ ஊழல் குற்றச்சாட்டுகளே இல்லையா? அதுதான் சொல்கிறேன். நான் இல்லைன்னே சொல்லலையே. இப்போ நான் அவர் சொன்னதுக்கு ஆமாம் எங்கள் மேலே எந்த கதுவுமே இல்லையா அப்படி சொல்கிறாரு நான் கேட்கவே இல்லை. வழக்கு நிலுவை இருக்குது. அதையும் ஒரு படி மேலேயே போய் நான் சொல்கிறேன். நான் 2019ஆம் ஆண்டு கரூரில் போயிட்டு அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற போது கரூரில் போய் பேசுகிறாரு. இங்கே ஒருத்தர் இருக்கிறார் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர், அவர் கெட்ட கேட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. சொன்னது யார்? திரு ஸ்டாலின். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை ஐக்கியமாக்கி கொண்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட பிறகு, தன்னுடைய அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு? மனித புனிதராகிவிட்டார் செந்தில் பாலாஜி. எப்படி ஒரு கூட்டத்திலையும் செந்தில் பாலாஜியை போல ஒரு தியாகியை பார்க்க முடியாது. அதே வாய் தானே இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேசி எப்படி திடீர்னு ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு புனிதமாயிட்டாரு. அதனால் எதுக்குமே நீங்கள் பேசாதீங்க. எல்லாத்துலையும் தப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு நேரத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி தான் சார், அவங்க இடத்துல பிரச்சனை இருந்துச்சு, பிரச்சனை இல்லாத ஒரு ஆட்சி தானே நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அது அவர் சொன்ன பதிலே நான் எடுத்துக்கிறேன். பிரச்சனையே இல்லாமல் 100% பிரச்சனை இல்லாத ஆட்சி கொடுக்க முடியாது தான். ஆனால் கிரைம் ரேட்டு எவ்வளோ ஏறி இருக்குது? எஸ்சிஆர்பி எவ்வளோ சொல்கிறான், என்சிஆர்பி எவ்வளோ சொல்கிறான்? 19லேருந்து 21 வரையில் என்சிஆர்பியோட ரெக்கார்டு என்ன சொல்லுது, எஸ்சிஆர்பி ரெக்கார்டு என்ன சொல்லுது? இப்போ 25 டிசம்பரில் என்சிஆர்பியோட ரெக்கார்டு என்ன சொல்லுது, எஸ்சிஆர்பியோட ரெக்கார்டு என்ன சொல்லுது? அப்போ குற்ற வழக்குகளுடைய எண்ணிக்கையும் கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளுடைய எண்ணிக்கையும் கூடுதலாக இருக்கிறது. அப்போ இது அதிகமாக இருக்கிறதா கம்மியாக இருக்கிறதா நான் உங்கள் பார்வைக்கே விட்டுறேன், பொதுமக்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். நான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இது போன்ற
ஒரு பொதுவான குற்றச்சாட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் வைப்பதற்கு துளி கூட அவர்களுக்கு அருதையே கிடையாது. ஊழலை பற்றி நீங்கள் பேச முடியாது. விஞ்ஞான மொழியில் ஊழல் நேற்று அதையும் பேசினார் பாரத பிரதமர். விஞ்ஞான மொழியில் ஊழல் செய்வதற்கு மிக தகுதியான ஆட்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். ஏற்கனவே அவங்க கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு, அதை பத்தி அவங்க பேசக்கூடாது அப்படின்னு வர்றீங்கன்னா அது உங்களுக்கும் பொருந்தும், பாஜகவுக்கும் பொருந்தும் தானே. வாஷிங் மிஷின்ல வந்தா புனிதமாகிற மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் பாஜகவுக்கு வந்த அப்படியான விஷயம் நடக்குது சார். நான் அதை பத்தி பேசவே இல்லை. பாத்தீங்களா, நான் இப்ப இவர் எங்க வந்துட்டாரு புனிதமாயிட்டு நான் நீ யாருமே நான் அக்யூஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். நீங்க சொன்னீங்களே சார், அவர் சொன்னதை நான் சொல்லி காட்டுறேன். முதலமைச்சர் சொன்னதை நான் இப்ப இந்த போட்டுட்டு காட்டுகிறேன். அதுதான் இல்ல, அது நீங்க சொல்றதுனால இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்றேன். நான் யாருமே இந்த மாதிரி புனிதர்கள் உலகத்துல எவனுமே இருக்க முடியாது. அரசியல் வந்துட்டு அது இன்னும் மோசம். நான் ஓப்பனாவே பேசுறேன். அதனால நீங்க குற்றச்சாட்டு சொல்வதற்கு நீங்கள் புனிதரவான, நீங்கள் உத்தமர்களா என்று எண்ணி பாருங்கள் சொல்றேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே திரு சரவணன், இப்போ ஊழல் குற்றச்சாட்டு, அதே மாதிரியான மற்ற குற்றச்சாட்டுகள், இது போன்ற சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாருக்குமான பொதுவானது. அதாவது திமுக அதிமுக நீங்க சொன்னது திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சூழலுக்கான காரணம் என்ற அடிப்படை இருக்கிறதுனால தான் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுக கையில் எடுக்குதா? சரி, பாஜக எதிர்ப்பு என்பது என்ன அப்படின்னா, எதனால் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு, தமிழர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் இந்த முயற்சியை, இந்த எதிர்ப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சரி, 2014 இங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. முடியலையே, ஒன்றும் முடியலையே. 2014 தோல்வி, 2016 தோல்வி, 2019 தோல்வி, 2021 தோல்வி, 2024 தோல்வி. தொடர்ந்து தோல்வியைத்தானே தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு பரிசாக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கூட அவங்களுக்கு தெரியலையே, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக மேலே ஏன் இந்த வெறுப்பு அப்படின்றது அவங்களுக்கு புரியாமல் இருக்கே. இப்படி இருந்தால் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் பாஜகவோட கூட்டணி வைப்பாங்களா? ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இல்லை, நீங்கள் தோல்வின்னு சொன்னீங்க இல்லையா, பல தேர்தல்களில் பாஜக தொடர்ந்து தோல்வி அப்படின்னு. ஆனால் அவங்க பெறக்கூடிய வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. 2014 என்ன வாக்கு சதவீதம் வாங்கிச்சோ அதை விட குறைச்சி தான் 2024 தனியாக நிற்கும்போது வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம்லாம் ஏறலை. சும்மா இவங்க இது பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று பிரதமர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, விவசாயிகளை திமுக அப்படியே கைவிட்டுடுச்சுன்றாங்க. விவசாயிகளுக்கு துரோகத்தை இழைத்தது யார் அப்படின்னா பாஜக. இப்போ அமெரிக்க அரசு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, ட்ரம்ப் ஏன் இப்படி ட்ரம்ப் முன்னாடி இப்படி ஒரு சரணாகதி அடைந்திருக்கிறார் இந்தியாவுடைய பிரதமர்னு தெரியல. அமெரிக்கன் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே நுழைய போகுது. இப்படி ஒரு மோசமான ஒரு டீல், விவசாயிகளை பாதிக்கக்கூடிய டீல், இந்திய விவசாயிகளை பாதிக்கக்கூடிய டீலை இதுவரை எந்த இந்திய பிரதமரும் போட்டதில்லை. இவர் போட்டிருக்காரு. இப்படிப்பட்டவரை எப்படி நீங்கள் தமிழ்நாட்டிற்கு பாதகம் வருகிறது, இதை எப்படி எதிர்க்காமல் இருக்க முடியும்? இந்த ட்ரம்ப் டேரிஃபில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஏன் எதிர்க்கணுன்றீங்க? ட்ரம்ப் டேரிஃபில் பாதிக்கப்படுறது யாரு? திருப்பூர் விவசாய இதில் இருக்கக்கூடிய நூல் தமிழ்நாட்டுல வளரல அப்படின்னு சொல்றீங்க. 2024 தேர்தல் வரைக்கும் திமுக வர்சஸ் அதிமுக தான் அப்படின்றத அதிமுக சொல்லல, திமுக சொன்னுச்சு. ஆனா இப்போ திமுக வர்சஸ் டெல்லி அணி அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா பாஜக தான் வளருது அப்படின்னு திமுக வளரலங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களால ஓட்டு வாங்க முடியாது. அதிமுகவை வைத்து முன்னாடி வச்சு அப்படியே ஓட்டு வாங்கிடலாமான்னு பார்க்குறாங்க. அந்த ரெட்டைலை சின்னத்தை வைத்து ஏதாவது இங்கே ஒரு மேஜிக்கை செய்து விட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன் திருப்பியும் தமிழ்நாடு வர்சஸ் பாஜகன்னு சொல்கிறோம், தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்கிறோம், திராவிடியன் வர்சஸ் ஆரியன்னு சொல்கிறோம், தமிழ்நாடு வர்சஸ் இந்தியன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தின் மூலமாகவும் வஞ்சனைகளை செய்து 3500 கோடி ரூபாய் ஜல்ஜீவன் திட்டத்தில் என்ன பேசுகிறாரு, நீங்கள் எந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தலை அப்படின்றாரு. ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்றாரு. ஐயா, ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாடு திமுக அரசு தான் சிறப்பான முறையில் செயல்பட்டு 90% மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. அதே போல் சடக் யோஜனான்னு சொல்லி ஒன்று, என்னென்னா கிராமப்புறங்களுக்கு ரோடு போடுறது, அதில் 40% தான் ஒன்றிய அரசு கொடுக்குது, 60% தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அதே போல தான் வீடு கட்டும் திட்டம் 1.5 லட்சம் ரூபா ஒன்றிய அரசு கொடுக்குது, 10 லட்சம் ரூபா தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இப்படி தமிழ்நாடு அது பிஎம் ஸ்கீமே கிடையாது, அது சிஎம் ஸ்கீமா தான் இருக்கணும். இப்படி தொடர்ந்து இவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள், இந்தியை திணிக்கிறார்கள். பாத்தீங்க ரயில்வே இதுல ஒரே நிமிஷம் இதை மட்டும் முடிச்சிடற, ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த ரயில்வே ஆஃபீஸுக்கு முன்னாடி கர்த்தவ்யா சொல்லின்னு இந்தி பேரை போடுறாங்க. யார் போராடினா? திமுக போராடியது. திமுக என்ன தெரியுமா குரல் கொடுத்தாங்க? மோடியை போன்ற தமிழ் பற்று யாருக்காவது இருக்கிறதா
அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. இல்ல சார், EPS அதை வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு அவர் கடிதம் எழுதினார். இந்தியை வந்து திணிச்சாங்க. அதுக்கு போய் அங்க போய் தார் பூசி அழித்தது யாருன்னா திமுகவின் தொண்டன். அவன் தான் போய் அழிச்சாங்க. இதுதான், இதற்கு தான் எதிர்க்கிறோம், இதனால தான் சொல்கிறோம். பாஜக எதிர்ப்பு அப்படின்றத வந்து ஒரு வாக்கு வங்கியாகவே மாற்றுவதற்கான முயற்சியில திமுக ஈடுபடும் போது அவர்களோட கூட்டணி வைக்கிறீங்க, தமிழக மக்களுக்கு எதிராக இருப்பவர்களோட கூட்டணி வைப்பதே அதிமுகவோட பலவீனம் என்ற பார்வை முன்வைக்கிறாங்க. உங்க பதில்? திமுக எப்பவுமே தன்னுடைய சுயநலத்தையும் தன்னுடைய குடும்ப நலத்தையும் மட்டும்தான் பார்க்குற கட்சி. அதுக்கு நான் ஒரு நல்ல சிறந்த உதாரணத்தை கொடுக்கணும், யாராலையும் மறுக்க முடியாது. இதை ஏறத்தாழ 17 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி கட்டளிலே மத்திய அமைச்சராக இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்துக்காகவும் தங்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காகவும் 17 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்தவர்கள். இந்த 17 வருஷத்தில் யார் யார் கூடலாம் இவங்க யார் ஆட்சியில் இவங்க மத்திய அமைச்சராக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, HD தேவகவுடா, அவர் கொள்கை கோட்பாடு வேறு. அடுத்தது IK குஜ்ரால், அவரோட கொள்கை கோட்பாடு வேறு. அடுத்தது வாஜ்பாய், அவங்களோட கொள்கை கோட்பாடு வேறு. அடுத்தது மன்மோகன் சிங், இவங்களோட கொள்கை கோட்பாடு வேறு. இந்த 4 பாரத பிரதமர்களுடைய அமைச்சரவையில் தொடர்ந்து அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். இவங்க கொள்கையை பற்றியோ தமிழ்நாட்டினுடைய நலத்தை பற்றியோ இவங்க பேச முடியாது. ஏனென்று சொன்னால் 4 பிரதமரும் வெவ்வேறு திசைகளில் பயணிக்கக்கூடியவர்கள். அவங்ககிட்ட ஒரே கொள்கையோடு நீங்கள் எப்படி பயணிச்சிருக்க முடியும்? அதுக்கு உண்டான காரணம் என்ன என்பதை மக்களுடைய முடிவுக்கே நான் நேற்று EPS பேசும்போது சொல்லியிருந்தாரு, கொள்கையெல்லாம் ஒன்றா இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் எல்லாரும் ஒரே கட்சியாக மாறி இருக்க வேண்டியதானே. அதுதான் சொல்கிறேன் நான். ஒரு டிராவிடியன் ஐடியாலஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு டிராவிடியன் ஐடியாலஜி மதிமுக இருக்கலாம், தேமுதிக இருக்கலாம், அண்ணன் திருமாவுக்கு கூட இருக்கலாம். கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கு எப்படி ஒரு டிராவிடியன் ஐடியாலஜி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? அவங்க எப்படி ஒரே கொள்கையாக சேர்ந்துட முடியும்? அதில் வாய்ப்பு இல்லை. அப்போ வெவ்வேறு திசைகளில் பயணிக்கக்கூடியவர்கள், வெவ்வேறு கொள்கை கோட்பாடுகள் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஒரே கொள்கையோடு இருக்கிறோம் எப்படி சொல்ல முடியும்? அதை தான் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மினிமம் காமன் ப்ரோக்ராம் தான் தேர்தலை பொறுத்தவரையில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. நாங்கள் ஒரே கொள்கை, என்ன கொள்கைனா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒத்தை கொள்கையோடு யாரெல்லாம் எங்களோடு வந்து இணைய வேண்டும் என்று நினைக்கிறீங்களா சார்? அது எப்படி சார் கொள்கையா நீங்க வச்சுக்கோங்க, மாற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நோக்கமாக இருக்கணும். எங்களுக்கு நோக்கம் இதுதான். இந்த நோக்கத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் ஒன்று சேர வேண்டும் நினைக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் என்னோட ஒன்று சேருங்கள், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் வீழ்த்துவோம். அவ்வளோதான், சிம்பிள். முடிஞ்சிருச்சா? அது ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, அண்ணன் திருமாவுக்கு ஒரு ஐடியாலஜி, அண்ணன் வைகோவுக்கு ஒரு ஐடியாலஜி. ஆனால் இவர்கள் எல்லாம் தனித்தனியாக இயங்குகிற போதோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற போதோ இவர்கள் போராடிய வீரியம் என்ன, இவர்களுடைய அந்த நீட்சி என்ன என்பதை இந்த நாடு அறியும். ஆனால் கடந்த 9 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக என்னென்ன விடயங்களுக்கெல்லாம் இவர்கள் தன்னுடைய சுயத்தை இழந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது இந்த தேர்தலில் முடிவுரை எழுதப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பெருவாரியாக அந்த எண்ண ஓட்டத்தில் தான் இருக்கிறார்கள். அதை உணர்ந்த முதலமைச்சர் அதை ஈடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப அறிவாலய பக்கம் யார் போனாலும் வாங்க கூட்டணி உங்களுக்கு ஒரு சீட்டுன்னு சொல்றாரு. அது போன்ற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு திரு ஸ்டாலினை தள்ளி இருப்பது பொதுமக்கள், வாக்காளர்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். ஒரே ஒரு சின்ன நண்பருக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், ரொம்ப 10 செகண்ட்ல ஒரு அறிவுரை. தயவு செஞ்சு ChatGPTல போட்டதை நம்பாதீங்க. இந்திய சரக்கு கப்பல்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு ஈரான் மறுப்பு. சன் நியூஸில் போட்டிருக்காங்க. சன் நியூஸை நம்ப மாட்டார் நண்பர் அப்படின்னா, அதான் நம்ப மாட்டார் அப்படின்னா, பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்முஸ் எஃபெக்டிவ்லி க்ளோஸ்ட் டு கமர்ஷியல் ஷிப்பிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி, பெட்ரோலியம் மினிஸ்டர் பூரி இன் லோக்சபாவில் சொல்லியிருக்காரு. ஸோ தயவு செய்து பாஜகவை நம்பாதீங்க. பாஜக சொல்றது பொய் தான், எல்லாமே பொய், எல்லா விஷயத்திலையும் பொய் தான் பேசுவாங்க. சரி, ஓகே. அமர்வில் பங்கேற்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 2 விருந்தினர்களுக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.